ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ஆயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கான இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா, க்ரே ஹேரை பிளாக் ஹேரை மாற்றுறதுக்கான ஒரு ஆயில் தான். இது எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம். க்ரே ஹேர் ஆயில் வந்து நிறைய வெரைட்டியில் நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம பச்சை பசேன்னு இலைகள்லாம் பறிச்சும் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லேயும் ரெடி பண்ணலாம். ஸோ எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பவுடர் எல்லாம் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல எடுத்துக்கிட்டது கரிசலாங்கண்ணி, அடுத்தது ஹென்னா பவுடர் எடுத்துக்கிட்டேன். எந்த பிராண்டு வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெல்லிக்காய் பவுடர், அடுத்தது வல்லாரை பவுடர், அடுத்தது வந்து ஆவாரம்பூ பவுடர். இது எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கிற ரோஸ் பவுடர், ரோஸு பெட்டல்ஸ் இருக்கும்ல, அந்த பன்னீர் ரோஸு, அதை எடுத்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி பவுட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டின பவுடர் எல்லாமே வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இது அப்படியே வந்து ஒரு இரும்பு சட்டியில் சேர்த்துக்கோங்க. இரும்பு சட்டியில் தான் சேர்க்கணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த கலர் கொடுக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம இரும்பு சட்டியிலே சேர்த்துக்கலாம். எல்லாமே 1 ஸ்பூன் அளவு, அந்த அளவு தெரியறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இப்படி காட்டியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆயில் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பவுடரோட அளவை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். மறுபடியும் சொல்லிடுறேன், இதில் நான் என்னென்ன பவுடர்னா சேர்த்தேன்னு சொல்லிட்டு, கரிசலாங்கண்ணி பவுடர், நெல்லிக்காய் பவுடர், ஹென்னா பவுடர், ஆவாரம் பொடி, அடுத்தது நெல்லிக்காய், ரோஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இரும்பு சட்டியில் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 150 ml வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். அந்த பவுடர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கூட்டவோ குறைச்சோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கிட்டு அங்கேயே அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கூட நல்லா வெயில் படுற இடத்துல நீங்கள் அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 வாரத்துக்கு. அப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகி நல்ல இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். அடுத்தது அது பண்ண முடியல, வெயில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி கேஸில் அப்படியே எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவும் ஆயில் ஊற்றிட்டேன், அதுதான் இப்போ நான் வந்து காட்டுறேன். ஏன்னா பவுடருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் இருக்கணும்ல, அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கணும், ஆனால் சீக்கிரமாகவும் இந்த எண்ணெய் வந்து ரெடி ஆகிடும். நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எண்ணெய் ரெடி ஆகிடும். இது வந்து இப்போது அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், எண்ணெயோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து ஸ்லோவாக தான் வச்சு ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 2 நாள் அப்படியே விட்டுடுங்க, அந்த கடாயிலே இருக்கட்டும். ஆஃப்டர் 2 to 3 வீக்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து நடுவில் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதை அப்படியே வச்சுருந்து நான் வந்து இப்போ இந்த ஆயிலை காட்டுறேன். கலர் வந்து பார்த்திங்களா எவ்வளோ பிளாக்காக சூப்பராக இருக்கும். ஆயிலே நல்ல திக்னஸாக இருக்கும். ஸோ அந்த ஆயில் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது, நம்மளோட ஹேரை அந்த அளவுக்கு திக்னஸாக மாறுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 நாள்லேயே இந்த ஆயில் எடுத்து யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது நல்லாவே இன்ஃப்யூஸ் ஆகிடும். கையில் ஊற்றி பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது. இது அப்படியே ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வீக்லி 2 days அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிற பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். கரிசலாங்கண்ணி வந்து நம்மளோட ஹேருக்கு செம்மையாக எஃபெக்டிவாக இருக்கும். அது ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர் இருக்கிறவங்க கூட இந்த பவுடர் பவுடர் ஆயிலை வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரே ஹேர் மட்டுமா யூஸ் பண்ணணும் அப்படின்னா யார் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நார்மல் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிக்க இந்த பவுடர் எல்லாமே நம்மளோட நாட்டு மருந்து கடையில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இந்த ஆயிலை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 3 மாதத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பாட்டிங்க வரைக்கும் இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் இல்லாமல் ஆயிலே உங்கள் முடியை பிளாக் ஆக்கிறதுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.